நிகழ்தகவு. கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த 9 மாத கைக்குழந்தை. வீட்டிற்குள் நுழைந்த தந்தைக்கு காத்திருந்த அதிர்ச்சி. நடுவேட்டில் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்த காதல் மனைவி. இளம் பெண்ணின் காலை பிடித்து கதறி அழுத இளைஞர். இளம் பெண் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டு தூக்கில் ஏற்றப்பட்டாரா? பின்னணி என்ன? வழக்கம் போல வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு பிரம்மசாமி. அப்போ வீட்டு கதவு வெளிப்பக்கமா பூட்டப்பட்டிருந்திருக்குது. மனைவி குழந்தைய தூக்கிக்கிட்டு பக்கத்துல எங்கேயாவது கடைக்கு போயிருப்பான்னு திண்ணையில உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு பிரம்மசாமி. 1 மணி நேரத்துக்கு மேலாகியும் மனைவி வீட்டுக்கு வந்த பாடில்ல. போன் பண்ணினாலும் எடுக்கல. அடுத்து கொஞ்ச நேரத்துல பூட்டின வீட்டுக்குள்ள இருந்து குழந்தையுடைய அழுகுரல் கேட்டிருக்குது. வீடு பூட்டி இருக்கு, ஆனா குழந்தையுடைய அழுகுரல் சத்தம் பலமா கேட்கவே பிரம்மசாமி பதறி இருக்காரு. உடனே பூட்டை உடைச்சி உள்ள போய் பார்த்தப்போ மனைவி தூக்குல தொங்கிட்டு இருந்ததை பார்த்து கதறி அழுதிருக்காரு. பிரம்மசாமியுடைய அழுகுரலை கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்துல உள்ளவங்க அவரை அமைதிப்படுத்தி உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கியிருக்காங்க. முதல்ல பிரம்மசாமி கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் இடையில ஏதாவது பிரச்சனையா, அவங்க உடல் ரீதியா ஏதாச்சும் பாதிக்கப்பட்டிருக்காங்களான்னு விசாரிச்சிருக்காங்க. எனக்கும் என்னோட மனைவிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சார், அவளுக்கு எந்த பாதிப்பும் கூட இல்லை, ஏன் இப்படி பண்ணிட்டான்னு தெரியலன்னு சொல்லி கண்ணீர் வடிச்சிருக்காரு பிரம்மசாமி. அதே நேரம் பிரம்மசாமியுடைய வீட்டு கதவு வெளிப்பக்கமா பூட்டப்பட்டிருந்ததும் வீட்டுக்குள்ள அவருடைய மனைவி தூக்குல தொங்கிட்டு இருந்ததும் போலீஸுக்கு பல சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. ஒருவேளை பிரம்மசாமி தான் மனைவியை கொலை பண்ணிட்டு நாடகம் ஆடுறாரா அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகமும் போலீஸுக்கு வந்திருக்கு. அதுக்காக பிரம்மசாமி கிட்ட தோண்டி துருவி விசாரணை பண்ணியிருக்காங்க. ஆனா அவருடைய பேச்சுல மனைவி மேல வச்சிருந்த காதலும் பாசமும் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வேற கோணத்துல விசாரிக்க ஆரம்பிச்சாங்க போலீஸ். பிரம்மசாமி மனைவியுடைய செல்போனை அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இளம் பெண் எடுத்த விபரீத முடிவுக்கு பின்னாடி அவங்களுடைய சொந்தக்காரங்க இருக்கிறது தெரிய வந்திருக்குது. திருப்பூரை சேர்ந்த 20 வயசான பிரம்மசாமியும் அதே ஊரை சேர்ந்த 19 வயசான தர்ஷனாவும் அண்ணன் தங்கச்சி உறவுமுறை. தர்ஷனா குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பம். அதனால படிப்பை பாதியிலேயே விட்டுட்டு பக்கத்துல உள்ள பிரைவேட் கம்பெனில ஹெல்ப்பர் வேலை பார்த்து குடும்பத்தை கவனிச்சிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல தர்ஷனா வேலைக்கு போகும்போது வரும்போதெல்லாம் பிரம்மசாமி தான் பிக்கப் டிராப் பண்ணியிருக்காரு. அப்போ 2 பேருக்கும் இடையில நெருக்கம் ஏற்பட்டிருக்கு. உறவு முறையில அண்ணன் தங்கச்சியா இருந்தாலும் 2 பேருக்கும் இடையில ஏற்பட்ட நெருக்கம் கொஞ்ச நாள்லேயே லவ்வா மாறி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. அடிக்கடி பல இடங்களுக்கு போய் 2 பேரும் தங்களுடைய காதலை வளர்த்துட்டு வந்திருக்காங்க. ஒரு சில சமயங்கள்ல வெளியூருக்கு போகும்போது 2 பேரும் எல்லை மீறி பழகினதாகவும் சொல்லப்படுது. இந்த விஷயம் தர்ஷனா வீட்டுக்கு தெரிய வரவே அண்ணன் உறவுமுறை பையனை காதலிக்கிறேன்னு சொல்லி திட்டி இருக்காங்க. அதோட பிரம்மசாமியோட கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. அதனால பயந்து போன தர்ஷனா வீட்டுல நடந்ததை பிரம்மசாமி கிட்ட சொல்லி அழுதுருக்காங்க. அதுக்கு பிறகு 2022 வீட்டை விட்டு வெளியேறின 2 பேரும் அதே ஊர்ல இருக்கிற கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கல்யாணத்துக்கு தர்ஷனா வீட்டுல எதிர்ப்பு தெரிவிச்சாலும் மகன் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு வீட்டுக்குள்ள சேர்த்திருக்காங்க. அதுக்கு பிறகு தங்களோட திருமண வாழ்க்கையில சந்தோஷமா இருந்த பிரம்மசாமி தர்ஷனா தம்பதிக்கு 9 மாதத்துக்கு முன்னாடி பெண் குழந்தையும் பிறந்துருச்சு. இந்த சூழல்ல பிரம்மசாமிக்கு வேடசந்தூர்ல உள்ள தனியார் நூற்பாலையில வேலை கிடைச்சிருக்கு. அதனால பிரம்மசாமி குடும்பத்தோட வேடசந்தூருக்கு வந்திருக்காரு. நாகம்பட்டியில வாடகைக்கு வீடு எடுத்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல தர்ஷனாவை அவங்க சொந்தக்காரங்க கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தையும் பெத்து எடுத்துட்டேன்னு நக்கலா பேசியிருக்காங்க. ஆனா தர்ஷனா அதை பெருசா கண்டுக்கல. சம்பவம் நடந்த 1 வாரத்துக்கு முன்னாடி பிரம்மசாமியுடைய சொந்தக்கார பொண்ணுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. பிரம்மசாமி குடும்பத்தோட போயிருக்காரு.
அப்போ அங்க இருந்த சொந்தக்காரங்க தர்ஷனாவை வார்த்தையால கொன்னு இருக்காங்க. அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட இவளை எதுக்காக கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணீங்க, இவளுக்கு பிறந்த குழந்தையும் இவளை மாதிரிதானே இருக்க போகுதுன்னு வார்த்தைகளால நோக்கடிச்சிருக்காங்க. குழந்தைய பத்தி பேசினதும் தர்ஷனா மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காங்க. அதனால கணவர் வேலைக்கு போனதும் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்லப்பட்டாலும் வீட்டு கதவை வெளிப்பக்கமா பூட்டுனது யாரு அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் விடை கிடைக்கல. காவல்துறை முழுமையான விசாரணை நடத்தினாதான் எல்லா கேள்விக்கும் விடை கிடைக்கும். நிகழ்தகவு